வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக தெரிஞ்சுப்போம். ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி கரெக்டாக வரையணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன்லாம் இதை வச்சு எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு ஒரு டயக்ராம் வரைவாங்க, அதை வச்சு ப்ராஃபிட் எடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்கெலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணி பல பேர் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரெண்ட் லைன். வாங்க அது எப்படி வரையலாம், அது எப்படி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல ட்ரெண்ட் லைனை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கண்ட இடத்துல இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இந்த மாதிரி கண்ட மேனிக்கு அங்கங்கே கோடை போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த சார்ட்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் என்ன சொல்ல வராங்க அந்த இதில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஒரு மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? வேல்யூ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. அந்த தான் ட்ரெண்டுங்கிறத அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வே ட்ரெண்ட் இருப்பாங்க. இது ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஏற்றம் எது வரைக்கும் ஏறும், எங்கே அது இறங்கும் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பண்ணுவாங்க. அந்த ட்ரெண்ட் லைன் தான் அப் ட்ரெண்டுன்பாங்க. அதே மாதிரி இப்போ இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் இங்கெல்லாம் இந்த இறக்கம் எது வரைக்கும் இறங்கும், அது எங்கே போய் திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வரைகிறது தான் டவுன் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் ஏற்றத்தில் இருக்கும் போது வரைகிறதுக்கு பேர் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும் போது வரைகிறதுக்கு பேர் டவுன் ட்ரெண்ட் இருப்பாங்க. இது ஒரு சைட்வே ட்ரெண்டுன்பாங்க. ஸோ இதுவும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏறவும் இல்லை இறங்கவில்லை, சென்ட்ரா நிற்கிது அப்படிங்கிற அந்த ஒரு பட்சத்தை சைட்வே ட்ரெண்ட் இருப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மூலிமா எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்லேயே காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட வச்சுருக்கேன், டே கேலண்டர் வச்சுருக்கேன் நான் ட்ரேடிங் வியூவில். அது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கூட போடுறேன். இதில் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இந்த லைன் இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அது என்ன கருமமோ அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு விட்டுருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன், அதை விட்டுருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் நான் எதனால் வரைஞ்சிருக்கேன், அது எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணணும் முதல்ல. ஓகே, நான் ஏன் வரைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 2020 ஏப்ரல்லேருந்து மார்க்கெட் இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? இதுக்குள்ளேயே இருந்திருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம். இதை சைடு வேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைடு வே பார்த்தோம்னா சைடு வே ட்ரெண்ட். இது அப் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2020 என்ன வரைஞ்சிருப்பேன் நானாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வரையணுங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட் நான் வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை கிளிக் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சைட்வே இருந்த மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ஷேர் ஹோல்டராக அந்த வருஷத்தில் இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்த திருப்பி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த ஒரு கிளிக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு இதான அதோட இறக்கம் ஏற்றம், ஷேர் மார்க்கெட் ஏற போகிற இடத்துக்கான இறக்கம் இல்லையா? இந்த இடத்தோட எட்ஜிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பல தடவை இந்த லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் அதுக்கு கீழே இறங்கலை. ஓகேங்க, இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? திடீர்னு இதை தொட்டுட்டு இறங்கிருச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு சில பேர் இதை எப்படி வரைஞ்சிப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பேரலல் சேனல்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிப்பாங்க. அதை அதே ட்ரெண்ட் லைனில் வரைவாங்க. அதே ட்ரெண்ட் லைனில் வரைஞ்சிட்டு ஓகே அதை அப்படியே கீழே இழுப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே ஒரு ரேஷியோ மாதிரி லெவலில் வச்சுக்கிட்டு இப்படி வரைஞ்சிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ப்ரொடக்ஷன் படி மார்க்கெட் இந்த மேலே உள்ள லைனையே, பிரைமரி லைனையே தொட்டு தான் நிற்க போது, இறங்க போகிறதில்ல. இன்கேஸ் அதை இறங்கினாலும் இந்த லைன் வர வரைக்கும் விட்டு பார்ப்பாங்க. எதனால் இந்த லைன் வர வரைக்கும் விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இது அந்த லைன் எதை குறிக்குதுங்கிறதையும் அப்புறம் சொல்கிறேன். இப்படி தான் வரைவாங்க. நீங்கள் இதில் பார்க்கலாம், மார்க்கெட் பல தடவை இந்த இடத்த தொட்டு மேலே அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீக் போயிடுச்சு. திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு.
இதை மீன் பண்ணி தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே நேராக வரைஞ்சிருக்கேன். கரெக்டாக புரியுதா? தெரியுதா உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களோட மார்க்கெட் ஏறி இருக்குது, ஒரு மாதிரி இறங்கிட்டு திருப்பி அதே அந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் மூவ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த லைனை வந்து ஒரு 2 மாதம் கூட நான் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் நேராக வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே ஏறிச்சு இல்லையா, இப்போ இவ்வளோ தூரம் கிடக்கிறது இறங்கிடுச்சு. நான் இந்த இடத்துல முடிவு எடுத்திருப்பேன், மார்க்கெட் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் திருப்பி இதை தொட்டுட்டு மேலே தான் போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வாங்கினேன்னா திருப்பி மார்க்கெட் எங்கேயோ மேலே தான் போகும். ஒருவேளை இதுக்கிட்டே போகலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே போகலாம். பட் நான் இதுலேருந்து இங்கே வரும்போதே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அங்கே புரியலையா? இங்கே பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த லைனில் நீங்கள் இங்கே பை பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு கீழே உடையாதுன்னு இந்த ட்ரெண்ட் லைன் மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இடத்துலேயே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் வெயிட் பண்ணி. ஒரு கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 5 நாள் 10 நாளில் நல்ல நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் இதை உடச்சிட்டு கீழே வருதுங்க, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே உடச்சதுக்கு தான், அதுக்காக மட்டுமே இந்த மாதிரி நான் சொன்னேன் பேரல் சொன்னோம் இல்லையா, இந்த சேனலை அதே ட்ரெண்ட் லைனில் வச்சு வரைவாங்க. வரைஞ்சிட்டு பாருங்க, இப்படி வரைவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து மார்க்கெட் கீழே உடையுது இல்லையா, அது கிட்டத்தட்ட இதை தாண்டியும் உடச்சிட்டு போணுச்சுன்னா தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளியே வரணும். கொஞ்சோண்டு வெளியிலேருந்து தாண்டி வந்துடுச்சு, ட்ரெண்ட் லைன் லைட்டாக கீழே வந்துட்டு அப்படிங்கிறதுனால உடனேலாம் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விட்டு பார்த்து இவ்வளோ தூரத்தை உடச்சிட்டு போதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு இன்னும் அந்த வீடியோவில் கிளியராக அப்படி சொல்லணும்னா சாருங்க, இந்த மாதிரி கேண்டில் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இதில் எப்படி இந்த இதில் வரைவாங்க அப்படின்னா, இந்த ஓகே, இதை திருப்பி நான் உங்களுக்கு இந்த இடத்த திருப்பி வரைஞ்சி காமிக்கிறேன். ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்களா, இந்த கேண்டிலோட எண்டு இங்கே தான் இருக்குது, ஆனால் ஒரே லைன் மட்டும் மேலே எக்ஸ்ட்ராவாக ஏறி இருக்குது பார்த்தீங்களா? இதோட அர்த்தம் என்ன, எதனால் வந்து அந்த இடம் ஏறி இருக்குது அப்படின்னா, ஒன்று சில பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வால்யூம் இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறவங்க அந்த இடத்துல மோஸ்ட்லி வரைய மாட்டாங்க, அந்த கேண்டோட மேலே தான் வரைவாங்க. இதோ பாரு, இந்த இடத்த விட்டுருவாங்க, இந்த கோடை விட்டுருவாங்க. ஓகே, புரியுதா? இந்த கோடை விட்டுட்டு அந்த இடத்த தான் வரைவாங்க. அங்கேருந்து கரெக்டாக அந்த கோடு ஸ்ட்ரைட் போகுது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வரைவாங்க. கிட்டத்தட்ட இப்படி தான் வரைவாங்க. புரியுதா? அந்த லைனை விட்டுருவாங்க. இப்போ இந்த லைன் என்ன சார் மீன் பண்ணுது அப்படின்னா தான், இங்கே தான் இந்த பேரலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இப்போ அதே இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைனை வரைகிறோம். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பேரல் லைனை எவ்வளோ தூரம் இழுக்கணும்னா தான் அந்த ஒயிட் கீழே வந்துருக்கு பாருங்களேன், அது வரைக்கும் இழுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த கோடு கேண்டில் வெளியே வரும். இதைத்தான் நீங்கள் இந்த இடத்துல அந்த இந்த இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், இந்த பேரல் லைனுக்கு. அதையும் உடச்சிட்டு கீழே போனால் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்படி தான் ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 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 கேண்டில்லையே மறந்துடுங்களேன், இங்கேயே கிடையாது, நீங்கள் இந்த இடத்துலையே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப் ட்ரெண்டுங்கிறத. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இதை கணக்கு வச்சுட்டிங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ ட்ரெண்ட் லைன் இவ்வளோ தூரம் வரைஞ்சிருந்தீங்கனாலும் கூட இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக திருப்பி ரிவர்ஸில் எடுத்து மேலே போயிருப்பாரு. நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது இறங்குறதுக்கான காரணமும் ப்ராஃபிட் புக் பண்ணி தான் இங்கே இறக்க விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதாங்க இதோட யூஸ், இந்த ட்ரெண்ட் லைனோட யூஸே வந்து இதுதான். ஓகே, ஒரு அப் ட்ரெண்டில் இப்படி தான் வரைவாங்க. அதை எக்ஸிட் ஆகிறதுக்காக தான் இந்த பேரலில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த பேரலில் கொஞ்சம் ஹையாக கூட இவ்வளோ தூரம் கூட இழுத்து வச்சுப்பாங்க. அது இங்கே இந்த இடத்த மீன் பண்ணி இது இருக்கு பாருங்க. ஓகே, சிம்பிளாக நான் காமிக்கிறேன். இந்த இடத்தோட லைனை மீன் பண்ணி கூட சில பேர் வைப்பாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வைப்பாங்க. அது எதுக்காகனா கொஞ்சம் விட்டு பார்க்குறதுக்காக. இப்போ நம்ம இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுது, பட் பாருங்கள் சின்னதாக ஒரு பீக் இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துட்டு அந்த இடத்துல நம்ம செல் பண்ணக்கூடாது வாங்கின பையன். அது இது வரைக்கும் தாண்டி உடச்சிட்டு கீழே போகுதா, அப்போ தான் நம்ம வந்து செல் பண்ணணும். இல்லைனா மார்க்கெட்டை விட்டு பார்த்தோம்னா இங்கே வரைக்கும் ப்ராஃபிட். உங்களுக்கு இந்த இடத்துல மேபி ஒரு ஸ்டாக்கில் இப்படி இருக்கே அப்படிங்கிற டவுட் வரலாம். வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் பார்க்குறேன், அதில் உங்களுக்கு காமிக்கிற அளவுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்குறேன்.
சிம்பிள். இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம், நான் நிறைய இதில் வரைஞ்சிருப்பேன், அதை விட்டுருங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம் மக்களே. ஓகேவா, உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் எடுப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னாலே தெரியுது மார்க்கெட்டிங் ஏற்றத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தோட கேண்டிலோட மேலே கேண்டில் தான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே தாங்க இங்கே வச்சுக்கணும் கரெக்டாக. இங்கே இருந்து கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இங்கே வருதா, தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக வரைஞ்சிருக்கணும் அந்த கேண்டில். உங்களுக்கு இன்னும் இந்த கேண்டிலோடைய கேப் கீழே தெரியுதா? இப்போ நீங்கள் இதில் தான் வந்து இந்த உங்களோட பேரலில் யூஸ் பண்ணணும். பேரல் சேனலை இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதே லைனில் அப்படியே வச்சுட்டு, பேரல் ரொம்ப வேணாம், ஒரு சின்னதாக வச்சுருந்தா கூட போதும். ஏன்னா இது இந்த ஒயிட் லைன் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த கேண்டிலோட மேலே வந்து நான் வந்து அந்த மேலே ட்ரெண்ட் லைனை வச்சுட்டேன். அந்த பேரல் சேனலில் அந்த கரெக்டாக அந்த ஒயிட் லைன் எங்கே முடியுதோ அங்கே வச்சுருக்கேன். இப்போ இதிலே நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஈஸியாக பார்த்துக்கலாம். பல தடவை இதை டச் பண்ணி ஒரு இடத்துல இந்த இடத்துல டச் ஆச்சு, உடைக்கல, கரெக்டாக திருப்பி மேலே பூம் ஆகிட்டு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்கேஸ் இது உடச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் இங்கேயே ஸ்டாப் லாஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துருக்கலாம். அது ஆனால் நடக்கலை. நம்ம ட்ரெண்ட் லைனை அது மதித்து அழகாக மேலே மார்க்கெட் பாருங்கள். என்ன ஒரு ஏற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 680 ரூபா கிட்ட இருந்திருக்கும். நல்லா விட்டுருந்தோம்னா 850 ரூபா வரைக்கும் போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 170 ரூபா 180 ரூபா வந்து ஒரு ஷேருக்கே நமக்கு ப்ராஃபிட். ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டவுன் ட்ரெண்டுக்கும் வரையலாம், அப் ட்ரெண்டுக்கும் வரலாம். இப்போ மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். டவுன் ட்ரெண்டில் சில இது இருக்கும், நம்ம அதையும் பார்த்து வரையலாம். இப்போ வேறு ஏதாவது டவுன் ட்ரெண்டில் பார்க்கணும்னா பேங்க் நிஃப்டி போங்களாமே. பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு கூட அதே கேண்டில் இங்கே வரைஞ்சிட்டு அதை எப்போ உடைக்குதோ அப்போ மேலே அப் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுங்கிறதுக்காக பிளான் பண்ணியும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அவ்வளோதாங்க அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு. இப்போ இந்த டிசிஎஸில் 2 விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். டிசிஎஸ் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, இதில் 2 விஷயம் இருக்குது. என்ன ஒன்றுனா, இதை உடைக்காது, இந்த 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 இது வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை உடச்சிட்டு கீழே போகாதுங்கிற நம்பிக்கையில் நம்ம இங்கே வாங்குறது ஒன்று. இன்னொன்று அது எப்போ உடைக்கும் அப்படின்னு பார்க்கறது இன்னொன்று. புரியுதா? அப் ட்ரெண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை உடைக்காதுன்னு தைரியமாக இங்கே வாங்கி ஏற விடுவாங்க. உடச்சி இதுக்கு கீழே இறங்கினாலும் இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. இது அப் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய விஷயம். டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அது உடைக்காத அந்த மாதிரி ட்ரெண்டில் வாங்க மாட்டாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டியில் இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ இங்கே வரைகிறீங்க, இங்கேருந்து இப்படி வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எப்போ உடச்சிட்டு மேலே இவ்வளோ தூரம் ஏறுது அப்படிங்கிறது பிளான் தான். சிம்பிள். நான் திருப்பி ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்களா. ஓகே, இதுதான் ரெட் கேண்டில். நம்ம டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால ரெட் கேண்டில்லேருந்து ஆரம்பிக்கணும், ப்ளூ கேண்டில்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இதுவே அப் ட்ரெண்ட்னா ப்ளூ கேண்டில்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒன்று வரைஞ்சிட்டாங்க. இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைன். இதில் பேரல் வரையணும் பாருங்கள். பேரல் வரைகிறேன், அதே மாதிரி பேரல் இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே இங்கே வச்சாச்சு. ஓகே, கிளியராக புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இதை உடைச்சிட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து மேலே ரிவர்ஸ் ஆகிட்டுன்னு வாங்க மாட்டாங்க. இந்த பேரலல் லைன் இருக்குது பாருங்க, இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் இதில் ட்ரிக்கு இந்த டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், அது அதுக்கு மேலே கீழே போகாதுங்கிற தைரியத்தில் வாங்குவோம். இது வந்து இந்த பேரல் லைனையும் உடச்சிட்டு மேலே போனால் தான் வாங்குவாங்க. ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் இருக்கவங்க இப்போ வந்து இங்கே இருக்கா, இது இப்படியே உடச்சிட்டு இங்கே போனாலும் உடனே வாங்கிட மாட்டாங்க. அது எப்போ இதை உடைக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை மேலே உள்ள ட்ரெண்ட் லைன் எப்போ உடைக்குதோ அப்போ வாங்குவாங்க. அப்போ இங்கே வாங்கி நல்ல ஏற்றம். இப்படி தான் டவுன் ட்ரெண்டில் உள்ளவங்க வாங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.